ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி எந்திச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 7:15. ஸோ வேகமாக வந்து தூத்துட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு போனேன். பாப்பாவும் எந்திச்சிட்டாங்க. நான் அவள் பங்குக்கு நானும் கோலம் போடுறேம்மான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் தூவி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட எப்படியோ ஒரு வழியாக வந்து கோலம் போட்டேன். மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால சின்ன கோலமாக தான் வந்து போட்டேன். கோலம் போட்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சாரல் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளியே துணிய காய போட்டிருந்தேன். ஸோ அதையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடா வெண்பொங்கல் தான் வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு நல்லா ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். 1 முட்டை, 1/2 கப் கோதுமை மாவு, அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தோசைக்கல்ல பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த பேட்டரை வந்து போட்டு 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாதிரி பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது கூட சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் ஊற்றி சாப்பிட்டாங்க அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேட்டர் கூடயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.